நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோவே போடுறேன். ஒரு 5 மந்த்ஸ் அம்மா வீட்லயே தங்கியாச்சு. இப்போ தான் வந்து சென்னைக்கு மறுபடியும் வந்துட்டோம். எவ்வளோ நாள் அங்கே தங்கியிருந்தாலுமே அங்கேருந்து வர்றப்போ ஏதோ புதுசா கல்யாணம் ஆயிட்டு மாமியார் வீட்டுக்கு வர்றப்போ என்ன ஃபீலிங்கோ அதோ ஃபீலிங் தான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதோட வந்துட்டு அப்புறம் தம்பி வந்திருந்தான் என் கூடவே. அவன் வந்து 1 வாரம் ஆயிடுச்சு இன்னையோட. அதனால அவனும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான்னு என்ன சமைச்சு கொடுக்க அப்படின்னு கேட்டதுக்கு தக்காளி சாதம் செஞ்சு கொடு அப்படின்னா. தக்காளி சாதம் செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி வச்சுக்கிறேன், இப்போ சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு அவனை மட்டும் கடைக்கு அனுப்புனேன். பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். இவ்வளோ நாள் ஒன்றும் தெரியலை, அவன் கூட இருந்ததுனால திடீர்னு அவனும் இப்போ போகிறேன் அப்படின்றப்போ ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டைம் அரைச்சி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன்னா பார்த்தா அது எடுத்து பார்த்தா ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதோட போராடி கொஞ்சமாக எடுத்து மட்டும் லாஸ்ட் டைமில் பார்த்தனால ஒன்றும் பண்ண முடியல. அதோட அப்படியே எடுத்து போட்டு சமைச்சா அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு கரெக்டாக மெல்ட் ஆயிடுச்சு. அப்புறமா சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கும் என் தம்பிக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட் வந்து என் தம்பி எடுத்துகிட்டு வந்திருந்தான். அதெல்லாம் காலையிலேயே குளிச்சுட்டு போட்டுட்டு அதெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அலப்பறையை கொட்டிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணிக்க. இது வரைக்கும் நாங்கள் 2 ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டதில்லை. நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு பஸ் எதுவும் புக் பண்ணாதனால லேட்டாகவே கிளம்பலாம் அப்படின்னு 9 மணிக்கு மேலே தான் கிளம்புனேன். கிளம்பிட்டு கிளம்பக்கத்தில் போய் நான் ஏறிக்கிறேன் அப்படின்ட்டு போகிறப்ப அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். பார்க்கலாம்.